Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 standard paperக்கான ஆன்சர் கீ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு x plus y ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு நீங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனை அப்படியே ஆட் பண்ணிருந்தாலே கிடைச்சிரும். இதை ஆட் பண்ணா ax plus bx, இதை ஆட் பண்ணோம்னா ay plus by அப்படியே வரும். ஏன்னா டிஃபரெண்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. இதை ஆட் பண்ணா a squared plus b squared, சாரி மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க, a squared minus b squared அப்படியே தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துல x காமனா இருக்கு, x வெளியில எடுத்துட்டோம்னா a plus b கிடைக்கும். இது ரெண்டுத்துல y காமனா இருக்கு, y வெளியில எடுத்துட்டாலும் உள்ள a plus b தான் கிடைக்கும். இது a squared minus b squared இருக்கிறதுனால நம்ம இதை a plus b into a minus b அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவேஷன்ல பாருங்க, இங்கே a plus b இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்ப எல்லாத்தையும் a plus b ஆல டிவைட் பண்ணிடலாம். ஈக்குவேஷனோட ரெண்டு சைடே நம்ம என்ன பண்றோம், a plus b ஆல டிவைட் பண்றோம். அப்ப இது கட் ஆயிடும், இது எல்லாமே கட் ஆயிடும். ரிமைனிங் டேர்ம் பாத்தீங்கன்னா இங்க x இருக்கு, இங்க y இருக்கு, இங்க a minus b மட்டும் தான் இருந்துச்சு. அப்ப x plus y is equal to a minus b ன்னு நம்மளால டைரக்டா டிரைவ் பண்ண முடியும். C ஆப்ஷன் தான் கரெக்ட். Question number 2 பாருங்க, HCF of the two number is 13, LCM of the two number 40x இருந்தா x கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LCM and HCF is equal to product of the two numbers அப்படின்ற ஃபார்முலால LCM க்கு பதிலா அவங்க கொடுத்த 40x, HCF க்கு பதிலா அவங்க கொடுத்த 13, product of the numberக்கு அவங்க கொடுத்த two numbers எழுதிரும். நமக்கு தேவை இந்த x ஓட வேல்யூ தான். மல்டிபிள் இருக்க நம்பர்ஸ் ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் போனா டிவிஷனுக்கு போகும். அப்போ டினாமினேட்டர்ல இந்த 40ஐயும் 13 எழுதிக்கலாம். கேன்சல் தான் பண்ணும். 13 1s are 13, 5s are கேன்சல் பண்ணிக்கலாம். 5 1s are 8, 5s are கேன்சல் பண்ணிக்கலாம். 8 டேபிள்ல 104 வந்து 1 டைம் 3 டைம் 13 டைம்ஸ் கிடைக்குது. அப்ப x ஓட வேல்யூ 13 அப்படின்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். உங்களோட B ஆப்ஷன்ல இருக்கு. Question number 3, உங்க பாலினாமியல்ஸ்ல இருந்து p of x கொடுத்துட்டு p of 1ஐயும் p of 4ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. p of 1 அப்படின்னா x ஓட பிளேஸ்லாம் 1 போடணும். இந்த மாதிரி x ஓட பிளேஸ்லாம் 1 ன்னு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. p of 4னா x ஓட பிளேஸ்லாம் 4 போட்டுறணும். அப்போ இது 4 squared 5 into 4 plus 6 ரெண்டுத்துக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சு ஆட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1, 5 1s are 5 plus 6 கிடைக்குது. இங்க 4 ஸ்கொயர் பண்ணா 4 4s are 16, 5 4s are 20, இங்க plus 6 ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க 1ம் 6ம் பிளஸ் நம்பர் ஆட் பண்ணா 7, 7ல 5 மைனஸ் பண்ணா 2. அதே மாதிரி இங்க 16ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா 22, 22ல 20 மைனஸ் பண்ணோம்னா 2 தான். அப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 4 தான் கிடைக்குது. 4 தான் உங்க கரெக்ட் ஆன்சர். B ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின்ல டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த ஈக்குவேஷன், ஒரு ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு 16 கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ 16 இருந்தா C ஓட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிட்டு அதோட ஜென்ரல் ஃபார்ம், ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனால ax² + bx + c மாதிரி இருக்கும். இதுல ஏக்கு நேரம் அவங்க கொடுத்துருக்க நம்பர் 3, பிக்கு நேரம் அவங்க கொடுத்துருக்க நம்பர் -2, சிக்கு வந்து c தான் கொடுத்துருக்காங்க. எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். முதல்ல b², பிக்கு பதிலாக -2 இருக்கு. அப்போ -2² -4 into a into c, ஏக்கு பதிலாக 3 கொடுத்துருக்காங்க, சிக்கு பதிலாக c தான் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 16 கொஸ்டின்ல மென்ஷன் ஆயிருக்கு. 2 ஸ்கொயர் பண்ணா 4 தான், மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிருக்கும். 4 3s are 12c ஈக்குவல் டு 16. c ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ -12c அந்த பக்கம் எடுத்துட்டு போனால் +12c ஆயிருக்கும். +16 இந்த பக்கம் வந்தால் -16 ஆயிருக்கும். மைனஸ் பண்ணால் -12 ஈக்குவல் டு 12c. மல்டிபிள் இருக்க 12 இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ கேன்சல் பண்ணால் -1 கிடைக்குது. -1 தான் நம்மளோட சியோட ஆன்சர். உங்களோட சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஃப் தி ஆர் subtend an angle 90 degree at the center of the circle, then the ratio of its length, இட்ஸ் லென்த்ன்றது ஆர்க்கோட லென்த் டு த சர்க்கம்ஃபரன்ஸ். ரேஷியோவை கண்டுபிடிங்க ஆர்க் லென்த்துக்கும் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க. ஆர்க் லென்த் இஸ்டு சர்க்கம்ஃபரன்ஸ்னு எழுதிக்கலாம். ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா θ/360 into 2πr, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு 2πr. ஸோ ரேஷியோவில் ஒரே மல்டிபிள்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். 2πrம் 2πrம் அப்போ கேன்சல் ஆயிருக்கும். ஆங்கிள் 19 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தீட்டாவோட பிளேஸில் நம்ம என்ன அப்ளை பண்ணணும், 19 அப்ளை பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். 0க்கு 0 கேன்சல், இங்கே எதுவுமே இல்லாதனால 1ன்னு இருந்திருக்கும். 9 1s are 9, 4 9s are, டினாமினேட்டர்ல இருக்க 4 அங்கே போனால் மல்டிபிள் ஆகும். இல்லை ரெண்டு பக்கமும் 4ல மல்டிபிள் பண்ணிக்கலாம், அப்படி கூட சொல்லிக்கலாம் நம்ம. அப்போ 1:4ன்ற ரேஷியோ தான் கரெக்ட். உங்களோட B ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. அடுத்த 6th கொஸ்டின்ல ஏரியா ஆஃப் த செக்டர் ஆஃப் த ரேடியஸ் 12 சென்டிமீட்டர் இஸ் 60 π cm²ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரேடியஸோட வேல்யூ 12 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஏரியாவோட வேல்யூ 60 πன்னு வரும். அப்போ அதோட சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளோ, இந்த தீட்டா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏரியா ஆஃப் த செக்டரோட வேல்யூ 60 πக்கு ஈக்குவேட் பண்ணும்போது இங்க இருக்கிற பையும் இங்க இருக்க பையும் என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். தீட்டா தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. தீட்டா அப்படியே இருக்கட்டும். θ/360 ஆருக்கு பதிலாக 12 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 into 12
ஈக்குவல் டு இங்கே 16 இருக்கு. தீட்டாவை தவிர எல்லா டேர்ம்ஸையும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே 60 இருக்கு, டினாமினேட்டரில் இருக்க 360 மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். மல்டிபிள் இருக்க 12 வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி எழுதிக்க முடியும் நம்மளால. இது வந்து 12 1s are, இது வந்து 12 5s are அப்படின்னு எழுதிக்கலாம். திருப்பியும் 12 டேபிளில் இது 1s are, 12 3s are 36 0. இப்போ 5 into 13 கிடைக்குது. அப்போ 150 டிகிரி தான் கரெக்ட் ஆன்சர். உங்களோட டி ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து. த டிஃபரன்ஸ் ஆஃப் மோட் அண்ட் த மீடியன் ஆஃப் த டேட்டா இஸ் 24னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃபரன்ஸ்னா மைனஸ், மோடையும் மீடியனையும் மைனஸ் பண்ணா 24 வரணும். டிஃபரன்ஸ் ஆஃப் மீடியன் அண்ட் மீன் கேட்டிருக்காங்க. மீடியன்ல மீனை மைனஸ் பண்ண அப்போ என்ன வரும் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த பேஸ் வச்சு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப். 3 times மீடியனோட வேல்யூ மோட் பிளஸ் 2 times மீனோட வேல்யூ எப்பவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஈக்குவேஷனில் உங்கள் கொடுத்துருக்க டீட்டெயிலை சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுலேருந்து மோடை ஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே இருக்க மைனஸ் மீடியன் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், ப்ளஸ் மீடியன் ஆகும். அப்போ நம்மளால் என்ன எழுதிக்க முடியும்னா மோட் இஸ் ஈக்குவல் டு 24 பிளஸ் மீடியன் அப்படின்னு எழுதிக்க முடியும். அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மோடோட பிளேஸில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா இந்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிட்டு, ஸோ இந்த மோடை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிட்டோம், 24 ப்ளஸ் மீடியன் அப்படின்றத இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 2மே நீங்கள் அப்படியே தான் இருக்குது. இப்போ மீடியன்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற ப்ளஸ் மீடியன் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் மீடியன் வந்திருக்கும். இந்த பக்கம் 24 ப்ளஸ் 2 மீன் மட்டும் இருந்திருக்கும். இது 2 மீடியன், இது 1 மீடியன். சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 2 times மீடியன் கிடைக்கும். 3ல 1 மைனஸ் பண்ணிட்டா இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 2 மீன் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா -2 மீன் வேல்யூஸ் ஈக்குவல் டு 24. ரெண்டுத்துல 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ள வந்து மீடியன் மைனஸ் மீன் கிடைக்கும். இங்கே மல்டிபிளில் இருக்கிற 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வந்துடுவாங்க. அப்போ 24/2 டிவைட் பண்ணால் 12. அதுதான் உங்களோட மீடியன் மைனஸ் மீனோட வேல்யூ. அதுதான் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. மீடியன் மைனஸ் மீன் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ 12ன்றதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நீங்கள் இதை இப்படி எழுதியிருக்க தேவையில்லை, வெறும் XYZன்னு அசியூம் பண்ணி போட்டனால அதே ஆன்சர் தான் வந்திருக்கும். 2 dice are tossed simultaneously. The probability of getting odd number on both the dice அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 dice த்ரோ பண்ணானா 1,1 1,2 1,3 அந்த மாதிரி 6,6 வரைக்கும் நம்ம கிட்ட 36 இருக்கு சாம்பிள் ஸ்பேஸ்ல. இதுல அவங்க கேட்டிருக்க கேள்வி ஆட் நம்பர் ஆன் போத் டைஸ். 2 டைஸ்லயும் ஆட் நம்பர் வர்றதுக்கான இதை மட்டும் எடுத்து எழுதணும். அப்படி பார்க்கும்போது 1 1 ரெண்டுமே ஆட் நம்பர், 1 3 ஆட் நம்பர், 1 5 ஆட் நம்பர். இப்படி பார்த்தோம்னா நம்மளோட 3 இதுலையுமே 3 எலிமெண்ட் கிடைக்கும். ரெண்டுமே ஆடா இருக்க மாதிரி இந்த 9 எலிமெண்ட்ஸ்ல ரெண்டுமே ஆட் நம்பரா இருந்தது. அப்ப 9/36 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆப்ஷன். உங்களோட டி ஆப்ஷன்ல இருக்கு. The ratio of the total surface area of the solid hemisphere to the square of its radius கொடுத்திருக்காங்க. அத ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ்க்கும் TSA is to R squared கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்னது 3π R square is to R squared. R squared கேன்சல் ஆயிருக்கும். அப்போ இந்த பக்கம் 3π அந்த பக்கம் 1 இருந்திருக்கும். 3π is to 1 C ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, sin தீட்டாவோட வேல்யூ 1 இருந்தா half of sin θ/2 என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. sin θ 1னா டேபிள் வேல்யூல யோசிக்கணும். sin எப்போ 1 இருக்கும், sin 90 இருக்கும்போது தான் 1 இருக்கும். அப்ப தீட்டாக்கு நேரா இங்க கிடைக்கிற ஆங்கிள் யாரு 90 தான். அப்ப θ is equal to 90ன்றத அவங்க இப்படி இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. θ 90ன்றத இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1/2 sin தீட்டாக்கு பதிலா 90/2ன்னு எழுதிக்கலாம். 90/2 பண்ணா நமக்கு 45 கிடைக்கும். அப்போ half of sin 45 டிகிரி தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. sin 45 டிகிரி மறுபடியும் டேபிள் வேல்யூ 1/√2. இப்போ 1/2 into 1/√2னா 1 1s are 1, 2 into √2 2√2 அப்படின்னு கிடைக்கும். 1/2√2ன்றது உங்களோட ஏ ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 2 lines are given to be parallel. The equation of one of this line is this. Find the second line equation. ரெண்டு லைன் பேரலா இருக்கணும்னா இதுதான் உங்களோட கண்டிஷன். A1/A2 B1/B2 not equal to C1/C2 அப்படின்னு கிடைக்கணும். அப்போ அவங்க தான் பேரலல் லைன். முதல் லைன் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது லைன் கீழே இருக்க 4 ஆப்ஷன்ல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முதல் ஆப்ஷனை நம்ம செக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். முதல் ஆப்ஷன் நான் செக் பண்றேன். இந்த கண்டிஷன் வருதான்னு பார்க்கலாம். இங்க A1 யாரு 5, கீழே A2 யாரு -15, அடுத்து இங்க B1 யாரு -3, இங்க -9. இது ரெண்டும் ஈக்குவலான்னு முதல்ல பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா நாட் ஈக்குவல். ஏன்னா இங்க மைனஸ் கட் ஆயிடுது. இங்கேயும் 1/3 தான், இங்கேயும் 1/3 தான். இது நெகட்டிவ் 1/3, இது வந்து பாசிட்டிவ் 1/3. அப்போ இவங்க ரெண்டு பேரும் நாட் ஈக்குவல். அப்போ இது என்ன சொல்யூஷன்ல வந்துடும், யூனிக் சொல்யூஷன்ல வந்துடும். இது பேரலல் கிடையாது. இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் லைன் Bன்ற லைனுக்கு நம்ம செக் பண்ணா மேல வந்து 5 இருக்கு, கீழே 15 இருக்கு. அடுத்த நம்பர் இங்க -3யும் +9ம் இருக்கு. ஒரு நெகட்டிவ் நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர் நாட் ஈக்குவல். அப்போ அதுவும் பேரலல் லைன் கிடையாது. இப்போ இந்த லாஸ்ட் ஆப்ஷன்
டிஏ செக் பண்ணும்போது தான் கரெக்டாக வருது பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கே -15 இருக்குது. 5/-15. அதே மாதிரி அடுத்த நம்பர் வந்து -3/9. அடுத்த நம்பர் வந்து இங்கே 2/5ன்னு கிடச்சிருக்கு. இவங்க 2 பேரும் ஈக்குவல், இது மட்டும் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால இவங்க தான் பேரலல் லைன். டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 3 numbers in AP have the sum is 13 கொடுத்துட்டு மிடில் டேர்ம் கேட்டிருந்தாங்க. எப்பவுமே 3 டேர்ம் ஏபியில் எடுக்க சொன்னால் A - D A + Dன்னு எடுத்துப்போம். சம் வேல்யூ 13 கொடுத்துருக்காங்க. சம்னா அந்த 3 பேரையும் ஆட் பண்ணால் 30 வரணும். ஸோ 3த்தையும் ஆட் பண்ணி 30க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ப்ளஸ் டியும் -டியும் கட் ஆகிருக்கும். அப்போ 3A இருக்குது, 3A = 30. மல்டிபிள் இருக்க 3 அங்கே போனால் டிவைட் ஆகிருக்கும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு 10ன்னு கிடைக்குது. A வேல்யூ 10. மிடில் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ A = 10ன்றது கரெக்டாக உங்களோட பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ட்ரையாங்கிளில் இருந்து இவங்க கொடுத்துருக்கு, இது வந்து பிபிடி அப்ளை ஆகும். நம்ம AD/DB = AE/ECன்னு சொல்லலாம். இல்லை AD/AB = AE/ACன்னு ஃபுல் சைடும் நம்மளால் எடுக்க முடியும் காரோலரி பார்ட்டில் இருந்து. ஏன்னா கொடுத்துருக்க டேர்ம்ஸ் AB ACலாம் இருக்கிறதுனால இதை எடுத்துக்கோங்க. கொடுக்க வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஏஇயை கண்டுபிடிக்க போகிறோம். 9 1s are 9 பேலன்ஸ் 4 வரும். 45 5s are 4 × 1.5. 4 1.5 மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்குது. ஏஇயோட வேல்யூ வந்து கொஸ்டினில் 6 தான். கொஸ்டினில் அவங்க ஏஇ கேட்கல, இசி கேட்டிருக்காங்க. அப்போ ஏசியோட மொத்த லென்த்துலேருந்து ஏஇயை மைனஸ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும், இசின்ற லென்த்து கிடைக்கும். ஏசியோட வேல்யூ கொஸ்டினில் 13.5ன்னு இருக்குது. ஏஇயை நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தான் ஈஸி. மைனஸ் பண்ணால் 7.5 கிடைக்குது. அதுதான் உங்களோட ஈஸியோட கரெக்டான ஆன்சர். 7.5ன்றது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள். அப்ளிகேஷன் ஆஃப் டிக்னாமெட்ரியிலேருந்து அட் சம் டைம் ஆஃப் அ டே த லென்த் ஆஃப் த ஷேடோ ஆஃப் அ டவர் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது வந்து லென்த் ஆஃப் த டவர் வந்து ஹைட்டாக இருந்தால் அதோட ஷேடோ கீழே விழுறதும் அதே லென்த்தில் ஹைட்டுன்னு அதே ஹெச்சாகவே இருந்திருக்கு. அப்போ இதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் கொடுத்துருந்தா நம்ம எழுதக்கூடிய தீட்டா வந்து tan தீட்டா. tan தீட்டா = h/hன்னு கொடுத்துருக்கிறதுனால இதை கேன்சல் பண்ணால் 1 வருது. அப்போ டேனோட டேபிள் வேல்யூவில் எந்த வேல்யூக்கு 1 வரும், tan 45 தான் 1 வரும் இல்லையா. அப்போ தீட்டாக்கு நேரம் நமக்கு என்ன கிடைக்கிது, 45 கிடைக்கிது. அப்போ தீட்டா 45 தான் கரெக்ட் ஆப்ஷன், பி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் சர்க்கிளில் இருந்து பாருங்கள். ஏபிசி வந்து 42 இருந்தால் இந்த பிஏசியோட இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏலேருந்து ஏபின்றதும் ஏசின்றதும் என்னது, டேஞ்சன்ஸ். டேஞ்சன்ஸ் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த 2 ஆங்கிளும் கூட ஈக்குவல் தான். அப்போ இது 42 இருந்தால் இதுவும் 42 தான் இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆங்கிளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் எப்போவுமே நமக்கு என்ன தான் கிடைக்கும், 180 தான் கிடைக்கும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. அப்போ எக்ஸ் + 42 + 42 ஆட் பண்ணால் நமக்கு 180 கிடைக்கும். 42 ஆட் பண்ணால் 84 வரும். அப்போ 180 + 84 இந்த பக்கம் வந்தால் -84ன்னு வந்திருக்கும். 180ல் 84 மைனஸ் பண்ணால் 96. ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த 4th vertex D in a parallelogram. 3 vertexை கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட். நீங்கள் வந்து ஏசியோட மிட் பாயிண்ட் = பிடியோட மிட் பாயிண்ட்னு போட்டு கேன்சல் பண்ணி எழுதலாம். அதே ஆன்சர் தான் வரும். இல்லை இன்னும் ஈஸியாக பண்ணணும்னா இங்கே வந்து எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற எக்ஸ் வேல்யூவும் இங்கே இருக்கிற எக்ஸ் வேல்யூவும் ஆட் பண்ணிக்கணும். -2 + 8. ஆப்போசிட்டில் வர எக்ஸை மட்டும் மைனஸ் பண்ணணும். அதனால இங்கே -6ன்னு எழுதிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +6, இங்கே -6 இருக்குது. அப்போ வேல்யூ வந்து 0. எக்ஸ் வேல்யூ 0க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஒய்யையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 ஒய் வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 3 + 3. இதோட ஆப்போசிட் இந்த 2 ஒய்யையும் ஆட் பண்ணிவிட்டு ஒய்க்கு எதிரில் வர்ற ஒய்யை மட்டும் மைனஸ் கொடுக்கணும். 3 + 3 பண்ணால் 6 வரும். -7 பண்ணால் -1 கிடைக்குது. அப்போ 0வும் -1 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அது உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டியிலேருந்து P(e)யும் P(e') ஆட் பண்ணால் எப்போவுமே Q கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு ஈவெண்ட்டோ அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆட் பண்ணால் 1 தான் வரும். அப்போ இதை தான் நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, Qன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Qவோட வேல்யூ 1 தான். Q1 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது Q² - 4ல் அப்போ 1² - 4ன்னு வரும். 1² பண்ணால் 1 தான். -4 பண்ணால் நமக்கு -3 கிடைக்குது. ஏ ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18ல் ஏபியோட வேல்யூ 4.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து பியோட லென்த் வந்து 4.2 இருந்தால் கியூலேருந்து ஆரோட லென்த் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ பின்றது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு. எப்போவுமே பிஏவும் பிஆரும் ஈக்குவல் தான். ஏன்னா டேஞ்சன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு. அப்போ இதுவும் 4.2 தான் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் பிஏவும் பிக்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். டேஞ்சன்ட் ஃப்ரம் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட். அப்போ கியூபியும் 4.2 தான். அப்போ இதோட மொத்த லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4.2 + 4.2 ஆட் பண்ணால் 8.4 சென்டிமீட்டர் கிடைக்கும். உங்களோட சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அசன்ஷன் ரீசனில் ஃபஸ்ட்டு பாருங்கள். மிட் பாயிண்ட் ஆஃப் அ லைன் செக்மெண்ட் டிவைட்ஸ் அ லைன் செக்மெண்ட் இந்த ரேஷியோ 1:1ன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு தான். ஒரு லைன் செக்மெண்ட்டோட நடுவில் இருக்க பாயிண்ட் பார்த்தா இங்கே இருக்கிற லென்த்தும் இங்கே இருக்கிற லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதை கேன்சல் பண்ணால் 1:1 ரேஷியோ தான் கிடைக்கும். ஸோ அசன்ஷன் ட்ரூ. ரீசனில்
the ratio in which minus 3 comma k divides the line segment joining இந்த ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு is 1:2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது ஈஸினா இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இந்த லைன் செக்மெண்ட்டை 1:2 டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வருதா நம்ம பார்த்துடலாம். நம்மளோட இன்டர்னல் டிவிஷன் பாயிண்ட் செக்ஷன் ஃபார்முலா எழுதிட்டு -3 k வருதா நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம கம்ப்ளீட்டாக எழுத தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின். இந்த -3 வருதான்னு செக் பண்ணாலே போதும். ஸோ m வர இடத்துல 1, n வர இடத்துல 2, x1 x2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்வ் பண்ணி பார்த்தா நமக்கு -4 கிடைக்குது ஃபர்ஸ்ட் நம்பர். ஆனால் இங்கே -3 கொடுத்துருக்காங்க, அதனால அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து ஃபால்ஸ். ஸோ அசர்ஷன் ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ். உங்களோட சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த அசர்ஷன் ரீசனில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 176 இருந்தால் அதோட ரேடியஸ் 28ன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸை 176க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். 2 pi r equal to 1, பைக்கு பதிலாக 22/7, r தான் வேணும். அப்போ 176 into 2/1 அந்த பக்கம் வந்தால் 1/2 ஆயிருக்கும். இது 7/22ன்னு கிடச்சிருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிடலாம் 1 டைம். இது 8ன்னு வருது. இது 22 டேபிளில் 1 டைம், இது 4 டைம். 4 7s are 28. அப்போ ரேடியஸ் வந்து கண்டிப்பாக 28 கிடைக்குது. அசர்ஷன் ட்ரூ தான். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2 pi r கேட்டிருக்காங்க. இதுவுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அசர்ஷன் ரீசன் போத் ஆர் கரெக்ட். ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அப்கமிங் வீடியோஸில் 2 மார்க் 5 மார்க் கேஸ் ஸ்டடி எல்லாம் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.